யாரெல்லாம் வெத்தலை பெட்டி பார்த்துருக்கீங்க? வெத்தலை பெட்டி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? வெத்தலை பெட்டி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? பார்த்துருக்கீங்களா? ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு என்ன இருந்தது? வெத்தலை பெட்டி இருந்துச்சு. அப்படிதான். அந்த பெட்டி இன்னைக்கு என்ன பெட்டியா மாறி இருக்குது? அந்த பெட்டி இன்னைக்கு என்ன பெட்டியா மாறி இருக்குது? ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு வெத்தலை பெட்டி இருந்தது. அந்த பெட்டி இன்னைக்கு என்ன பெட்டியா மாறி இருக்குது? மாத்திரை பெட்டியா மாறி. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா இல்லையா? அந்த மாத்திரை பெட்டியெல்லாம் இப்ப எங்க இருக்குது? பாத்துருக்கீங்களா இல்லையா? பாக்குற அப்படின்னா உங்க வீட்டு ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா இல்லையா? அதுலதான் நீ பிறந்த காலத்துல உள்ள சிறப்புல இருந்து இனி அடுத்த காலத்துக்குள்ள சிறப்பு வரைக்கும் டேப்லெட்ஸ் வரைக்கும் எங்கதான் வச்சிருப்பாங்க? அங்கதான் வச்சிருப்போம். ஓகேவா? அப்ப நேற்று வெற்றிலை பெட்டி, இன்று மாத்திரை பெட்டி. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு ஓப்பனிங்கே சவப்பட்டிக்காகவா இவ்வளவு பாடுபடுது? உங்க கோஆர்டினேட்டர்லாம் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்க. முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவா? நேற்று வெற்றிலை பெட்டி, இன்று மாத்திரை பெட்டி, நாளை சவப்பெட்டின்னு சொன்னாலே அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாத்திரை பெட்டி எப்படிதான் இருக்கு? சவப்பெட்டி ரேஞ்சுக்கு தான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதுவே சவப்பெட்டி மாதிரி தான். ஓகே, நேற்று வெற்றிலை பெட்டி, இன்று மாத்திரை பெட்டி, நாளை அதாவது கொரோனா இருக்கு தெரியுமா? கொரோனா சாவு பயத்தை காமிச்சிருச்சு பரமா. யாரு இந்த சாவு பயத்தையும் சவப்பெட்டி வாங்கி வைக்கிற பழக்கத்தை யாரு காமிச்சிட்டா? கொரோனா 2020 காமிச்சிட்டா இல்லையா? காமிச்சு. அப்ப என்ன பெட்டி இருக்கணும்? ஆக்சுவலா நீ கூட வரும்போது ஒரு மாணவர் பிரின்சிபலை பார்க்க வந்திருந்தார். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, மீட்டிங் முடிச்சுட்டு வந்து என்ன பாரு, அது வரைக்கும் நீ எங்க இருக்கு சொன்னாரு. எங்க இருக்க சொல்லியிருப்பாரு? எங்க இருக்க சொல்லியிருப்பாரு? லைப்ரரியில. ஓகேவா? அஞ்சல் பெட்டியும் அஞ்சல் அறை பெட்டியும் இனிமே என்ன இருக்கு? எங்க இருக்கணும்? எல்லார் வீட்லயும் இருக்கணும். ஓகேவா? நிறைய அஞ்சல் நூல்கள் வாங்கி என்ன பண்ணணும்? படிக்கணும். படிப்பீர்களா? 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 போங்க சார். படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பத்திக்கிட்டு வருதா இல்லையா? பள்ளிக்கூடத்துல போகும்போது என்ன சொன்னாங்க? வீட்டுல படி படி படினாங்க. அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிச்சு காலேஜுக்கு வந்தாச்சு, இங்க வந்து என்ன சொல்றாங்க? படி 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 படி. படி 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 படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எப்படி இருக்குது? பயங்கரமா காண்டாகுது, எரிச்சலா இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எரிச்சலா? யாருக்கு? எல்லாருக்கும் இருக்கும் சார். ஆனா நாங்க யாரும் என்ன பண்ண மாட்டோம்? கைய தூக்க மாட்டோம். மேக்கப் பைய கூட தூக்குவோம். ஆனா நீங்க கேள்விக்கு எங்க சொந்த கைய தூக்கி காட்ட மாட்டோம். ஒரு சின்ன கேள்வி, வெற்றிக்கு எத்தனை படிகள்? லைஃப்ல நாம கண்டிப்பா வெற்றி அடைய வேண்டும். அந்த வெற்றி அடைவதற்கு எத்தனை படிகள்? 4 படிகள். தமிழ் ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? வேற ஒரு தரம் சொல்லுங்க, எத்தனை படிகள் இருக்குது? எண்ணிக்கையில் இல்லையா? எண்ணிக்கையில இல்ல. அதனாலதான் ஒரு பயவுல அதுல ஏற மாட்டேங்குது. அப்பா அப்படின்னு. அப்படிதான் இவ்வளவு படியா இல்ல நான் எங்க ஏற? பிசிக்ஸா, சயின்ஸா, காமர்ஸா, எக்கனாமிக்ஸ், அப்பா அப்படின்னு. அப்படிதான். அதனால அதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா 2 hours 3 hours 4 hours கண்டினியூஸா என்ன பார்க்க முடியும்? ரீல்ஸ் பார்க்க முடியும், ஸ்டோரிஸ். ஆனா வெற்றிக்கு பல படிகள் இருக்குது. அதை பார்த்து மலைக்க தான் முடியும். ஓகே, ரைட். வேற முயற்சி, வெரி குட். தோல்வி, லட்சியம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. வெற்றி, தோல்வி, தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை. இப்படி நிறைய படிகள்
அடிக்கடிக்கு ஒவ்வொருவரால் வைக்கப்படுவதனால்தான் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த படியில ஏற. ஓகேவா? வெற்றிக்கு சிம்பிளா நான் சொல்லி தரேன், ஒரே ஒரு படிதான், ஒன் அண்ட் ஒன்லி, ஒரே ஒரு படிதான். அந்த படிக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன், ஒண்ணு எழுதிடுங்க, அப்படின்னா பிரெயின்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, மூளையில ஏத்திக்கிட்டா மட்டுமே போதும். ஓகேவா? அந்த படிக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா படி 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 படி. படி என்பது மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே படி 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 படிச்சா 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 படிச்சானே சொல்லிட்டு இருக்காங்க. படிப்பீர்களா? 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 வாங்க சார். படி படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பத்திக்கிட்டு வருதா இல்லையா? பள்ளிக்கூடத்துல போகும்போது என்ன சொன்னாங்க வீட்டுல? படி படி படினாங்க. அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிச்சு காலேஜுக்கு வந்தாச்சு, இங்க வந்து என்ன சொல்றாங்க? படி 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 படி. படி 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 படிங்கிற வார்த்தை கேட்டாலே எப்படி இருக்குது? பயங்கரமா காண்டாகுது, எரிச்சலா இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எரிச்சலா இருக்கு? யாருக்கு? எல்லாருக்கும் இருக்கும் சார். ஆனா நாங்க யாரும் என்ன பண்ண மாட்டோம், கைய தூக்க மாட்டோம். மேக்கப் பைய கூட தூக்குவோம், ஆனா நீங்க கேள்விக்கு எங்க சொந்த கைய தூக்கி காட்ட மாட்டோம். ஒரு சின்ன கேள்வி, வெற்றிக்கு எத்தனை படிகள்? லைஃப்ல நாம கண்டிப்பா வெற்றி அடைய வேண்டும். அந்த வெற்றி அடைவதற்கு எத்தனை படிகள்? 4 படிகள். தமிழ் ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? வேற ஒரு தரம் சொல்லுங்க, எத்தனை படிகள் இருக்குது? எண்ணிக்கையில் இல்லையா? எண்ணிக்கையில இல்ல. அதனாலதான் ஒரு பயவலையும் அதுல ஏற மாட்டேங்குது. அப்பா அப்படிதான். இவ்வளவு படியா இதுல நான் எங்க ஏற? பிசிக்ஸா, சயின்ஸா, காமர்ஸா, எக்கனாமிக்ஸ், அப்பா அப்படின்னு அப்படிதான். அதனால அதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா 2 hours 3 hours 4 hours கண்டினியூஸா என்ன பார்க்க முடியும்? ரீல்ஸ் பார்க்க முடியும், ஸ்டோரிஸ். ஆனா வெற்றிக்கு பல படிகள் இருக்குது, அதை பார்த்து மலைக்க தான் முடியும். ஓகே ரைட். வேற முயற்சி, வெரி குட். தோல்வி, லட்சியம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. வெற்றி, தோல்வி, தன்னம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை, இப்படி நிறைய படிகள் அடிக்கடிக்கு ஒவ்வொருவரால் வைக்கப்படுவதனால்தான் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த படியில ஏற. ஓகேவா? வெற்றிக்கு சிம்பிளா நான் சொல்லி தரேன், ஒரே ஒரு படிதான், ஒன் அண்ட் ஒன்லி, ஒரே ஒரு படிதான். அந்த படிக்கு ஸ்பெல்லிங் சொல்றேன், ஒண்ணு எழுதிடுங்க, அப்படின்னா பிரெயின்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, மூளையில ஏத்திக்கிட்டா மட்டுமே போதும். ஓகேவா? அந்த படிக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா படி 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 படி. படி என்பது மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே படி 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 படிச்சா 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 படிச்சானே சொல்லிட்டு இருக்காங்க. படிப்பீர்களா? படிப்பீர்களா? ஏன் படி மட்டுமே வெற்றிக்கான ஒரே படி? கற்றுக்கொள்கிறோமா இல்லையா? கற்றுக்கொள்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்? லேர்ன். அப்படிதானா? இந்த லேர்ன் ஸ்பெல்லிங் என்ன? L E A R N. ஓகேவா? B N L போர்டுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த L போர்டு எல்லாம் என்ன போர்டா இருக்கு? லவ் போர்டா இருக்கு. லேர்ன் போர்டா இருக்குன்னா லவ் போர்டா இருக்கு. இப்போ அந்த லேர்ன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் என்ன? L E A R N. ஓகேவா? ஏன் L போர்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன்னா, இந்த லேர்ன் அப்படிங்கிற விஷயம் கற்றுக்கொள்றது. ஓகேவா? இந்த லேர்ன்ல if you remove that word L, அந்த L நீக்கிட்டு பாருங்க, என்ன இருக்குது? yearn. ஏன் ஸ்பெல்லிங் என்ன? E A R N. ஏன்னா என்ன மீனிங்? ஏன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? சம்பாதிக்க. நீ எதுக்காக படிக்கிற? படிச்சு என்ன ஆக போற? என்ன ஆனாலும் we are going to earn. அதுதான். If you want to earn, then you have to
learn. If you want learning, you have to improve your learning. ஓகேவா? சோ அதனால தான் என்ன பண்றாங்க? படி 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 படின்னு மந்திரமா சொல்லிட்டு இருக்காங்க. மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மாத்தி மாத்தி சொன்னா அதுக்கு பேர் என்னது? தந்திரம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அதுக்கு பேர் என்னது? மந்திரம். கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெபம் பண்ணும் போதோ பூஜை பண்ணும் போதோ ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் மாத்தி மாத்தி பேசினா அது தந்திரம் என்று சொல்வார்கள். அப்ப மந்திரம் படிக்குமா தந்திரம் படிக்குமா? மந்திரம் தான் படிக்கும். வெற்றிக்கான மந்திரம் என்னது? படி 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 என்பது மட்டுமே. ஓகேவா? அதனாலதான் படி படி படின்னு சொல்றாங்க.